விசிக தலைவர் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவு தான். இப்போ விசிக தலைவர் ஒருவேளை இந்த முடிவை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நேற்று தான் பேசியிருந்தோம், 26 தலித் வேட்பாளர்கள் வந்துட்டு எம்எல்ஏக்களாக மாறியிருக்காங்க. அப்போ 26 தலித் எம்எல்ஏக்கள் உள்ளே வந்திருக்காங்க. இது திருமாவாலேயே செய்ய முடியாத ஒரு சாதனையாக தான் பார்க்குறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் செய்ய முடியாத விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிறார். அப்படின்னும் போது இவர் இந்த இடத்துல ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ அது துணை முதலமைச்சராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில் தான் வந்து திருமாவளவன் இருக்கார். ஆனால் அந்த முடிவை அவர் சரியாக எடுக்கணும். ஒருவேளை அவர் வந்து மாற்றி எடுக்கிறாரு, இல்லை வேண்டாம் திமுக கூட்டணியில் இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் வந்து பயப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி விஷயத்துக்குள்ள போய் என்ன ஆச்சுன்னு தெரியும். பட் இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது. அப்போ இதுக்குள்ளே போகும்போது தாவேக்கா ஆட்சியில் என்னென்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். இல்லை ஒரு இஷ்யூ பேஸ்டாக மட்டும் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துடலாமான்றதையும் யோசிச்சுட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், மே 9ஆம் தேதிக்குள்ளே சொல்லிடுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது எப்படி போகுதுன்னா, பதவியேற்பு விழா இப்போதைக்கு கிடையாதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னும் 4 நாட்களுக்கு இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. தாவேக்கா தரப்பில் ஏன் வந்து வாயை திறக்க மாட்டுறாங்க, ஏன் வந்து இதை பற்றி பேச மாட்டுறாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே வந்துட்டு தாவேக்கா தொண்டர்கள் மனமுடைஞ்சு தான் போயிருப்பாங்க. ஏன்னா சி ஜோசப் விஜய் எனும் நான்ன்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் கடந்த 2 வருஷமாக பல்வேறு விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட வந்து தாவேக்காக ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போட்டு அடியடி நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் முட்டாள் கூட்டம், தற்கூரி கூட்டம், நீங்கள் ஓட்டு போட்டு பாருங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி விஜய் முதல்வரானதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருங்கிறத ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்குது. தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. ஆனால் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளோ தூரங்கள் வந்து கட்டுப்பாடுகள், தடைகள், முட்டுக்கட்டைகள் அப்படின்னா எங்கே போகிறது? இன்றைக்கி இப்போ எல்லாரும் ஆதரவுக்கு வராங்க. பிரகாஷ்ராஜிலேருந்து கமலஹாசன்லேருந்து இருக்கக்கூடிய அனைவருமே வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து ஆளுநர் பண்ணுறது சரியில்லை, இது ரொம்ப தப்பான விஷயம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமும் அதான் சொல்லுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.